சினிமால உள்ளதும் பிடிக்கும், அரசியல்ல உள்ள கேப்டனும் பிடிக்கும். விஜயகாந்த் வந்து நான் சின்ன 8 வயசுலேருந்து எனக்கு அவர் பிடிக்கும். வச்ச தங்க கோணம் ஊருக்கு நீ மகுடம். வீட்டுல மாமாவோட ஃப்ரேம் ஒரு போட்டோ கூட கிடையாது. ஆனா வீட்டுல என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட ஃப்ரேம் அவங்களோட போட்டோ பெரிய போட்டோவா பார்த்து இருக்கோம். 8வது படிக்கும் போது நான் மாணவர் விஜயகாந்த் ரசிகம் மன்றம் ஆரம்பிச்சேன் நான் தான். வாரி வழங்கும் வல்லலையா எங்கள் கேப்டன் ஐயா. எத்தனையோ வள்ளல்கள பூமியில பார்த்திருப்ப, என் தலைவன் போல ஒரு வள்ளல நீ பார்த்ததில்ல. எத்தனையோ வள்ளல்கள பூமியில பார்த்திருப்ப, என் தலைவன் போல ஒரு வள்ளல நீ பார்த்ததில்ல. வாரி தரும் மன்னந்தா, பாசமுள்ள அண்ணந்தா. வணக்கம்மா. ஆமா சொல்லுங்க. நீங்க எந்த ஊருமா? எங்களுக்கு கடைநல்லூர் கிருஷ்ணாபுரம் கடைநல்லூர். இப்ப எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்களாமா? சடங்கு தம்பி மகளுக்கு சடங்கு. உங்க தம்பி வந்து கேப்டனுடைய தீவிர ரசிகர்னு கேள்விப்பட்டோம். இந்த ஊருமே கேப்டனுடைய தீவிர ரசிகரா இருக்கின்றாங்க, உண்மைதானமா? ஆமா உண்மைதான். ஓ ஆமா அவனுமே தீவிர ரசிகர் தான். படமே வெளியில ஒட்டிட்டானே. பாலகாட்சி வந்திருந்தான், பாலகாட்சி வந்தவங்கள வெளியே படத்தையும் ஒட்டிட்டானே சிவர்ல. விஜயகாந்தன். ஆமா அந்த அளவுக்கு அவர் மேல ஆமா ஆமா உயிரா இருப்பான். இந்த தெருக்கு ஊருமே அப்படிதான் விஜயகாந்த். ஆமா 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 இருப்பான். ஆமா சேர்ந்து கட்சியோட சேர்ந்துடணும். நான் விஜயகாந்த் ஐயா உங்களுக்கு பிடிக்குமாமா? அதெல்லாம் நல்ல நடிகை. சேர்ந்து அதான் நடிகர், நல்ல நடிகர் தான். வணக்கம். உங்க பேருமா? என் பேரு முத்துலட்சுமி. இப்ப நீங்க உங்க மாமா வீட்டு ஃபங்க்ஷன் வந்திருக்கேன்னீங்க. ஆமா. நீங்க உங்க மாமா வந்து கேப்டனுடைய தீவிர ரசிகர்னு கேள்விப்பட்டோம். ஆமா. அவரு எந்த அளவுக்கு கேப்டன் மேல தீவிரமா இருப்பாரு? வீட்டுல மாமாவோட ஃப்ரேம் ஒரு போட்டோ கூட கிடையாது. ஆனா வீட்டுல என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட ஃப்ரேம் அவங்களோட போட்டோ பெரிய போட்டோவா பார்த்து இருக்கோம். அதுல இருந்தே நீங்க உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு பெரிய தீவிர ஃபேன்னு சொல்லிட்டு. உங்க மாமா மட்டும் இல்லாம இந்த ஊரே கேப்டனுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள், ஏகப்பட்ட குடும்பத்துல ரசிகர் கேப்டன் இருக்காங்கன்றாங்க. கேப்டனுக்கு அது உண்மை. கேப்டனுக்கு ரசிகர் இல்லாம எப்படி? நிறைய ஏழைங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணிருக்காங்க. அவங்க சினிமால இருக்கலையும் சரி, அரசியல்ல இருக்கலையும் சரி, எல்லாருக்கும் நல்லது பண்ணிருக்காங்க. அவங்க இப்ப இல்லாட்டியும் இருந்து நல்லா அவங்க மூலியமா அவங்க மகங்க நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. சரி, உங்க குழந்தைகளுக்கு இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் கேப்டன் பிடிக்குமாமா? என் பொண்ணு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கா. அவளே அந்த ரிங்டோன், மாமா ரிங்டோன் வச்சிருக்காங்க, விஜயகாந்த் சாங் தான். அதை அவ ரிப்பீட்டா படிச்சுக்கிட்டே தான் இருப்பா. பொட்டு வச்ச தங்க கூடங்கிற பாட்டை. அந்த பாட்டு பிள்ளைகளுக்கும் ரொம்ப அதெல்லாம் அவங்க பாட்டுக்கு படிப்பாங்க. எந்த சேனல்ல போட்டாலும் சரி அவங்க நிக்காம படிப்பாங்க அந்த பாட்டை. அந்த அளவுக்கு தீவிரமான. ஆமா, அவங்களுக்கும் பிடிச்சுக்குச்சு. இப்ப அவரு சின்ன பிள்ளை ஏகப்பட்ட பேருக்கு இப்ப சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கல்யாண மண்டபத்துக்கு போனாலுமே சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அந்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிறப்பானதுதான். அது நிறைய ஏழைங்களுக்கு சாப்பாடு கிடைக்கி அவங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த சாப்பாடு கிடைக்கணும்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல கிடைக்கணும்னு சொல்லுவாங்களாம். கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய வீடியோல பாத்திருக்கேன். அது ரொம்ப நல்லதுதான். எல்லாருக்கும் எல்லா சாப்பாடும் ஒரு மாதிரி கிடைக்காதுல்ல. அது அவர் கேப்டன் இருக்கு அப்புறம் அவங்க பையன், அவங்க ஒய்ஃப் அன்னியார் அவர்கள் கட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து எதுவும் ஜாதி பாடு மதம் இந்த மாதிரி பண்றாங்களா, இல்லாட்டி எல்லாரும் ஈக்குவலா தான் எல்லாருமே? இல்ல அதெல்லாம் அது மாதிரிலாம் எதுவும் தெரியல. அது மாதிரிலாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்கள மாதிரி இல்லாம எல்லாம் ஜாதி வேறுபாடு இல்லாம எல்லாம் ஒரு தாய் மக்களா தான். ஆமா 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 எல்லாருமே ஒரு மாதிரி, எல்லாருமே ஒரே மாதிரியா தான் பாக்குறாங்க. ஆமா. கேப்டன் வந்து சினிமாலையும் சாதிச்சிருக்காரு, அரசியலையும் பெரிய அளவு சாதிச்சிருக்காரு. உங்களுக்கு எந்த மாதிரி கேப்டன் பிடிக்கும்? சினிமால உள்ள கேப்டனா, அரசியல் உள்ள கேப்டனா? அதுவும் பிடிக்கும், சினிமால உள்ளதும் பிடிக்கும், அரசியல்ல உள்ள கேப்டனும் பிடிக்கும். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அந்த கேப்டனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணுது. இனிமே மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம சரியா நம்மளோட இதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பையங்க வந்து, ஒரு பையன் வந்து பெரியவர் வந்து அரசியலுக்காக வந்திருக்காரு, இன்னொரு பையன் சினிமால இப்ப வந்துட்டு இருக்காருமா. அவங்களுக்கு நீங்க என்னமா சொல்ல விரும்புறீங்க? நல்லது பண்ண யார் வந்தாலும் அவங்கள ஏத்துக்கிறது ரொம்ப நல்லதுதான். மக்களுக்கு நல்லது பண்ண வராங்க, நல்லது பண்ணட்டும், ஏத்துக்கிடுவோம். விஜயகாந்த் சார் பையன் இப்ப 2 பேர் இருக்காங்க. ஒரு பையன் வந்து சினிமாவுக்கு, இன்னொரு பையன் வந்து அரசியலுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்னமா சொல்ல விரும்புறீங்க?
விஜயகாந்த் சார் வந்து எப்படி சினிமால நல்ல பிரபலமா வந்தாங்களோ அது மாதிரி அவங்களும் நல்ல பிரபலமா வரணும். அவங்க அரசியல்ல எவ்வளவு ஒரு உன்னதமான தலைவரா இருந்தாங்களோ அவங்கள மாதிரி உன்னதமான தலைவரா அவங்களும் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். நல்லது செய்யணும், வந்து நல்லது செய்வாங்க நம்புறோம். இப்ப விஜயகாந்த் சார் பையன் வந்து விருதுநகர் மாவட்டத்துல மறுபடியும் இப்ப எம்எல்ஏக்கு போட்டியிட போறாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படிமா இருக்கு? கண்டிப்பா எந்த தொழில்னாலும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆதரவு அவர் கண்டிப்பா உண்டு. நீங்க எந்த தொழில்மா? நான் சிவகாசி. நீங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. ஆமா, ஃபங்க்ஷன். இப்ப விஜயகாந்த் சார் பையனாலுமே உங்க ஓட்டு அவருக்கு உண்டு. கண்டிப்பா உண்டு. விருதுநகர் மாவட்டத்துல அவங்க எங்க நின்னாலும் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. பொட்டு வச்ச தங்க கோணம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு எடுத்து வரோம் ஜோராக தங்க குடம். அட நீ தங்க கொட்டி சிங்க குட்டி தரத்தா தரத்தா தரத்தா. வணக்கம் சார். உங்க பேர் என்ன? கணேசன். இப்ப இன்னைக்கு வந்து உங்களுடைய பொண்ணு சடங்குன்னு கேள்விப்பட்டோம். நீங்க RSF பிளாஸ் மீடியா யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. இன்னைக்கு தற்செயலா உங்க ஊருக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு முன்னாடி கேப்டனுடைய படம் அவ்வளவு பெரிய படம் இருக்கு. எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி சாமி படம் தான் வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க கேப்டன் படத்தை எவ்வளவு தூரம் வச்சிருக்கீங்களே, கேப்டன் உங்களுக்கு அந்த அளவு பிடிக்குமானே? கேப்டன் விஜயகாந்த் வந்து நான் சின்ன 8 வயசுலேருந்து எனக்கு அவர் பிடிக்கும். விவரம் தெரிஞ்சிலேருந்தே படிக்கும்போது அவர் மேலே நான் ரொம்ப உயிராக இருப்பேன். அதனால அவர் நான் 8வது படிக்கும்போது நான் மாணவர் விஜயகாந்த் ரசிகம் மன்றம் ஆரம்பித்தேன். நான் தான் அதில் நான் தலைவராக இருந்திருக்கேன். எல்லாம் செயல்பாடு அப்பவுமே நாங்கள் சில திருப்பணிகள்லாம் செஞ்சுருக்கோம் ஊர் சமுதாயத்தில். இங்கே சொக்கனாமுத்த ஊரில் வேற. இப்போ வந்து கேப்டன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? கேப்டன் இல்லாத போது இப்ப எப்படி நினைக்கிறீங்க அவர் நினைக்கிறது? கேப்டன் வந்து எங்க தாய் சமம் மாதிரி வச்சுக்கோங்க, பெத்த தாய் சமம். அவர் வந்து நம்ம தாய் வந்து எனக்கு மட்டும்தான் சாப்பாடு ஓட்டுவா. அவர் உலகத்துக்கே சாப்பாடு ஓட்டி இன்னும் அன்னதான் நடந்துட்டு தான் இருக்கு. ஏழை தாய் இல்லாதவங்க ஆதரிக்கிறவங்க எல்லாரும் அந்த அவர் அந்த கோயிலில் போய் சாப்பிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் ஒரு தெய்வம் மாதிரி. எல்லாரும் தெய்வத்தை நம்ம சொல்ல மாட்டேன், முருகன் எல்லா சாமியும் பார்க்கும். ஆனால் சாமி யாரும் உருவத்தில் பார்த்து கிடையாது. நம்ம இந்த காலத்தில் இந்த 2025 அவர் 2024 அவர் உருவத்தை பார்த்து நம்ம அவர் தான் இதான் சாமி. அடுத்த தலைமுறை வர்ற இந்த இளைஞர்கள் வந்து இது ஒரு கடவுளாக நினைப்பாங்க. இப்போ வருங்காலம் உங்க குழந்தைய உங்களெல்லாம் கேப்டன் பத்தி சொல்லி வளர்த்துருக்கீங்க நானே? நம்ம எப்பயும் என் பிள்ளை எப்பயும் கேப்டன் நான் என்ன இருக்கமோ அதை தான் என் பிள்ளை விரும்பும். அது எப்பயும் விஜயாந்த் மேல அதிகமாக பாசமாக தான் இருக்கும். இப்போ உங்க ஊர் சொக்கனாமுத்தூர்லயும் கேப்டனுக்குன்னு ஒரு பெரிய ஒரு லெவல்ல மக்கள் அதிகமான ஒரு சப்போர்ட் ஆதரவு இருக்குன்றாங்க. எப்படின்னு? கண்டிப்பா இருக்கு எங்க ஊர்ல. அதிகமா 99% விஜயகாந்த் ரசிகர். ஆமா. இப்ப தலைவர் கேப்டனுடைய பையன் பாத்தீங்கன்னா விஜய் பிரபாகரன், அவர் வந்து இப்ப ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டால் அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படின்னு இருக்கு? வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா 99% அவர் கண்டிப்பா செய்வார். இந்த வெற்றி பெறுவார். இப்ப தேமுதிக கூட்டணி அமைச்சு தான் போட்டிடுன்னு சொல்றாங்க. அவர் யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? அது விஜயகாந்த் அந்நியார் எந்த முடிவு எடுத்தாலும் சரி அந்த முடிவுப்படி கண்டிப்பா நடக்கும், வெற்றி நடக்கும். அவங்க எடுத்த தீர்மானம் தான் எங்களுக்கு அது இது லட்சியம். யாரு கூட கூட்டணி போனா அவன் என்ன சொன்னாலும் சரி அந்த அந்நியார் சொல்றதெல்லாம் நாங்க கட்டுப்பாடோட இருப்போம். அவங்க சொன்ன வழியில நாங்க போவோம். இப்ப பிரபாகரன் வந்து இந்த தொகுதியில போட்டிட்டாருன்னா வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பா உண்டு. அதுக்கு நாங்க உழைப்போம், சப்போர்ட் பண்ணுவோம். இளைஞர்ல இருந்து பெரிய ஆள் இருந்து எல்லாம் இருக்காங்க. இப்ப எல்லா டிவிலையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அங்க நடக்கிறது, சமாதியில் நடக்கிறது, அதெல்லாம் பார்த்து தான் இருக்காங்க. ஓகே ஓகே. இப்ப கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய விட்ட பணிகளை வந்து 2 பேர் நியமிச்சிருக்காரு. அரசியலுக்கு வந்து விஜய் பிரபாகரனும், சினிமாவுக்கு வந்து சமூக பாண்டியனும் வந்திருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படின்னு இருக்கு? அப்பா மாதிரி பண்றாங்களா அப்படின்னு? அரசியல் அப்பா மாதிரி அவர் கண்டிப்பா பண்ணுத மாதிரி நல்லா தெரியுது எங்களுக்கு. நாங்களும் 2-3 மாநாடு போயிருக்கோம். கண்டிப்பா எல்லாமே தண்ணீர் வசதி, பாதுகாப்பு, இட வசதி, போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாம அவங்களே போகும்போது நல்லா பார்த்து போயிட்டு வாங்க. போய் காலையிலும் போன் போட்டு எங்களை கேட்கத்தான் செய்யறாரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே நல்லா தான் நடக்கு. அரசியலையும் அவர் விஜயகாந்த் போல சினிமா துறையிலையும் விஜயகாந்த் போல சமயம் பண்ணி நல்லா வந்துகிட்டு தான் இருக்காரு. அதனால விஜயகாந்த் மாதிரி வராது. கண்டிப்பா அடுத்து அவர் விஜயகாந்த் மாதிரி வந்து புரட்சி கலைஞராக கண்டிப்பா வருவார். சினிமால அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? கண்டிப்பா உண்டு. இப்போட சமீபத்தில் படம் ரிலீஸ் ஆகுது. படைத்தலைவர் முடிஞ்சு படைத்தலைவர் இருக்கு. அதுக்கடுத்து பொம்புசி படம் சரத்மா கூட சேர்ந்து நடிக்காரு. கண்டிப்பா அவர் படத்துக்காக அவர் நல்ல வெற்றி. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உங்களுடைய ஆதரவு எல்லாம் நீங்க கேப்டனுக்கு எப்படி ரசிகர் மன்றத்துல இருந்து கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு ஒரு பையன் கொடுப்பீங்களானே? கண்டிப்பா 2-3 வண்டி போவோம். எங்க ஊர்ல எப்பயும் போவோம். எந்த ஒரு ஃபர்ஸ்ட் ராஜபாளையம் தட்டு கண்டிப்பா போயிடும். ஃபர்ஸ்ட் ரிசர்வ் டிக்கெட்டு நாங்க தான்.
எப்பயுமே நீங்க அப்பாவுக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பையனுக்கு பண்ணுவீங்க? கண்டிப்பா உண்டு, கண்டிப்பா ஆதரவு உண்டு கடைசி வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை.